கம் டு சுமி கிச்சன். நான் கடைகளில் வேண்டின ரோல்ஸ் பெருசாக டேஸ்ட்டு தெரிகிறதில்ல. அப்போ நான் யோசிக்கிறது என்னடா இந்த ரோலை வேண்டி சாப்பிடுதல்ண்டு. ஆனால் இந்த கனடாவுக்கு வந்ததுக்கு நான் பாமில் இறைச்சி எடுத்தது இப்போ தான் செய்திருக்கிறேன். அந்த டேஸ்ட்டை இதில் உள்ள கொத்து ரொட்டியோ சிக்கன் பிரியாணியோ மட்டன் பிரியாணியோ எல்லாத்தையும் விட இந்த ரோல்ஸை போலி ஒரு டேஸ்ட் ஆஃப் வெரி யம்மி டேஸ்ட் குட். நான் இப்போ நல்ல ஹெல்த்தியான மட்டன் ரோல்ஸ் எப்படி செய்கிற என்னென்ன போடுற கடையான அது டிஃப்ரெண்ட். அவைண்ட சுற்றி வர அந்த பேப்பர் செய்து வர ரோல் எனக்கு விருப்பம் இல்லை. அப்போ எல்லாம் நான் மேக் பண்ணுறேன். அப்போ இந்த மாவை மெல்லிய ரொட்டி பதத்தில் குழச்சி வச்சுருக்கு. ரொட்டி மேக்கரில் மெல்லிசாக போட்டு எடுத்து அதுக்கு பிற்பாடு இந்த மட்டன் கறியை போட்டு சுற்றுறது. இறைச்சியில் சுற்றிட்டு திரும்ப மஞ்சள் எடுக்கையில் இந்த ப்ரௌன் முட்டை வெள்ளைக்கருவில் இதை இந்த சுற்றின ரொட்டியை துவைக்கிறது. துவைச்சிட்டு ரஸ்கில் போட்டு பிரட்டி போட்டால் நல்ல மொறுத்த மட்டன் ரோல்ஸ் கிடைக்கும். ஓகே, இப்போ ரொட்டி மெல்லிசாக செய்தாச்சு. இப்போ ரொட்டி மேக்கரில் போட்டிருக்கு. மாத்திரம் பேர் விஷயம் முடிச்சு இவ்வளோதான். இதில் நீ இறைச்சியை சுற்றுறோம். ஓகே, இப்போ வெள்ளைக்கட்டு இந்த வெள்ளை முட்டை கருவில் தூச்சிட்டு ரஸ்க் எல்லாம் ரொட்டியில் சுற்றி ரஸ்க் எல்லாம் பிரட்டி இப்போ வச்சுட்டு கொஞ்சம் நேரத்தாலையும் பொரிக்கலாம், பிரச்சனை இல்லை. இப்போ மிச்சம் செய்யணும். இந்த ரோல் பொரிய போட்டிருக்கு மட்டன் ரோல். கம் டு சுமி கிச்சன் ஹெல்த்தி ஃபுட். இதை நீங்கள் பாருங்கோ. மட்டன் ரோல்ஸ் இப்போ நான் செய்து முடிச்சிருக்கிறேன். மிகவும் ஹெல்த்தியான மட்டன் ரோல்ஸ். அதே வேளையில் நல்ல முறுத்தது நான் மேக் பண்ணி ரொட்டி மேக்கரில் மேக் பண்ணி மெல்லிசாக அதில் போட்டு எடுத்த எல்லா செய்முறையும் காட்டுறேன் பாருங்கோ. அவ்வளவு ஒரு ஹெல்த்தியானது. ஓகே, இப்போ மட்டன் ரோல் முடிஞ்சுது. அவ்வளவு டேஸ்டியான ஹெல்த்தியான முறுத்த அவ்வளவு ஒரு முறுத்த ஒரு ரோல்ஸ். மிகவும் ஹெல்த்தி. நீங்கள் இதே மாதிரி செய்து சாப்பிட்டு பாருங்க. இதுதான் அந்த ஆட்டிறைச்சியை வதக்கி வெறுஞ்சட்டியில் எரிய போட்டு வதக்கி எடுத்த ஆயில். இது யங் பீப்புளுக்கு சில வேளைகளில் உடம்புக்கு நல்லா இருக்கும். கோழி அந்த ஆட்டின் கொழுப்பு எங்களுக்கு ஆட்டுக்கொழுப்பு சரி வராது. அதால் இப்படி வறுத்து அவ்வளோத்தையும் தெளித்து வெளியால் எடுத்துட்டு திரும்ப அதுக்கு அந்த சக்கையில் அப்படியே போட்டு கறி வைக்கிறேன்.